Hi guys, welcome to our channel. இன்னைக்கான வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு சூப்பரான ஸ்ட்ராட்டஜி ஓகே. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி வச்சு பார்த்தா கண்டிப்பாக எல்லாராலையும் மணி ஏர்ன் பண்ண முடியும் ஓகே. ஸோ நீங்களும் இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி மணி ஏர்ன் பண்ணால் மஸ்ட் பார்த்தா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க கேஸ் ஓகே. ஸோ ஈவன் 1 செகண்ட் ஸ்கிப் பண்ணால் கூட நான் சொல்ல ஸ்ட்ராட்டஜி பார்த்தா உங்களுக்கு புரியாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் மஸ்ட் பார்த்தா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க கேஸ் ஓகே. ஸோ நீங்களும் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணலாம். ஸோ டெலிகிராம் சேனல் லிங்க் பார்த்தா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ மஸ்ட் பார்த்தா டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகே. ஸோ நான் ஏன் உங்கள் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ண சொல்கிறேன்னா டெய்லியுமே பார்த்தீங்கன்னா ஃப்ரீ சிக்னல்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல் பிளாட்ஃபார்ம்ஸ்க்கு ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம் ஓகே. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த ஃப்ரீ சிக்னல் யூஸ் பண்ணி மணி ஏர்ன் பண்ணிக்க முடியும் ஓகே. ஸோ என்னென்ன பிளாட்ஃபார்ம்னு கேட்டிங்கன்னா Quotex, பின்னமோ ஐக்கிய ஆப்ஷன், ஓரியன்டட் பாக்கெட் ஆப்ஷன். ஸோ அந்த மாதிரி ஆல் பிளாட்ஃபார்முக்கு பப்ளிக் குரூப்பில் ஃப்ரீயாகவே பார்த்தீங்கன்னா சிக்னல் கொடுத்துட்ருக்கேன். ஸோ மஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ டெலிகிராம் சேனல் லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுங்க கைஸ் ஓகே. ஸோ இப்போ வரைக்கும் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ அப்போ தான் நம்ம டெய்லி போடுற வீடியோஸ்னால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட வரும் கைஸ் ஓகே. ஸோ இப்போ வாங்க நம்ம ஸ்ட்ராட்டஜிக்குள்ளே போயிடலாம் ஓகே. ஸோ ஸ்ட்ராட்டஜிக்கு பார்த்தீங்கன்னா அசட்ஸ் என்ன நிறைய பேர் கேட்பீங்க ஓகே. ஸோ அசட்ஸ் பார்த்தீங்கன்னா ஓடிசி அசட்ஸ் கைஸ் ஓகே. ஸோ ஆல் ஓடிசி அசட்ஸு. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா கணக்கே இல்லை ஓகே. ஸோ எல்லா ஓடிசி அசட்ஸும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் கைஸ் ஓகே. ஸோ ஸ்டாக்ஸில் உள்ளது, கரன்சிஸில் உள்ளது, ஆல் ஓடிசி அசட்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் இதுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா முக்கியமானது எக்ஸ்பைரி டைம் ஓகே. ஸோ ஓடிசி அசட்ஸில் இந்த இடத்துல ஸ்விட்ச் டைம்னு இருக்கும் ஓகே. ஸோ இதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா 1 மினிட் டைமரில் வச்சுக்கோங்க ஓகே. ஸோ டைமரில் 1 மினிட்டு. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் 1 ட்ரேடுக்கு பார்த்தீங்கன்னா $150 பார்த்தீங்கன்னா ட்ரேட் பண்ண போகிறோம் ஓகே. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா 1 ட்ரேடுக்கு 1% ஆஃப் கேபிட்டல் அமௌண்ட் யூஸ் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா கரெக்டான மணி மேனேஜ்மெண்ட் ஃபாலோ பண்ண முடியும் ஓகேவா. ஸோ மணி மேனேஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே முக்கியமானது. ஸோ அதனால் எப்போதுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் 1% ஆஃப் கேபிட்டல் அமௌண்ட் யூஸ் பண்ணுங்க கேஸ் ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கேண்டில் ஸ்டிக்ஸ் டைம் ஃப்ரேம் கேட்பீங்க ஓகே. ஸோ கேண்டில் ஸ்டிக்ஸ் டைம் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா 10 செகண்ட்ஸு. ஸோ நான் ஏன் 10 செகண்ட்ஸ் வைக்கிறேன்னா ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டோட மூவ்மெண்ட்டை பார்த்தீங்கன்னா நம்மளால் ஈஸியாக பார்த்தீங்கன்னா அனலைஸ் பண்ண முடியும் ஓகே. ஸோ அதுக்காக தான் நான் 10 செகண்ட்ஸ் வச்சுருக்கேன் கேண்டில் ஸ்டிக்ஸில். ஸோ இப்போ வாங்க நம்ம ஸ்ட்ராட்டஜிக்கு போயிடலாம் ஓகே. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர் வச்சு தான் நம்ம ஸ்ட்ராட்டஜி பார்க்க போகிறோங்க இஸ் ஓகே. ஸோ அதனால் இண்டிகேட்டர் லிஸ்ட் ஓப்பன் பண்ணிட்டு இந்த ட்ரெண்ட் ஒசிலேட்டரில் மூவிங் ஆவரேஜ் ஓகே, ரொம்ப பவர்ஃபுல்லான மூவிங் ஆவரேஜ் இண்டிகேட்டர் தான் இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ண போகிறோம் ஓகே. ஸோ மூவிங் ஆவரேஜ்க்கு பார்த்தீங்கன்னா இதுக்கு பீரியட் பார்த்தீங்கன்னா 10 தான் ஓகே. ஸோ பீரியட் 10. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மூவிங் ஆவரேஜ் டைப் இருக்கும் ஓகே. இஎம்ஏ எக்ஸ்போனென்ஷியல் மூவிங் ஆவரேஜ் ஓகே. ஸோ இஎம்ஏ வச்சுட்டு அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கலர் பார்த்தீங்கன்னா எல்லோ வச்சுட்டு வெளியே வந்துருங்க ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு இண்டிகேட்டர் செட்டப் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு முடிஞ்சு கேஸ் ஓகே. சேம் இண்டிகேட்டர் லிஸ்ட் ஓப்பன் பண்ணி சேம் மூவிங் ஆவரேஜ் வச்சுக்கோங்க ஓகே. ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா 2 மூவிங் ஆவரேஜ் வச்சு தான் இன்றைக்கி நம்ம ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி மணி ஏர்ன் பண்ண போகிறோம் கைஸ் ஓகே. ஸோ அதனால் அகைன் மூவிங் ஆவரேஜ் ஓப்பன் பண்ணி பீரியட் பார்த்தீங்கன்னா இதுக்கு 30 வச்சுட்டு ஸோ மூவிங் ஆவரேஜ் டைப் பார்த்தீங்கன்னா இதுக்குமே பார்த்தீங்கன்னா இஎம்ஐ வச்சுக்கோங்க. கலர் பார்த்தீங்கன்னா நான் பர்பிள் வச்சுக்கிறேன் ஓகே. ஸோ நீங்களே பார்த்தீங்கன்னா பர்பிள் வச்சுக்கோங்க கைஸ் ஓகே. ஸோ வச்சுட்டு பார்த்தீங்கன்னா வெளியே வந்துருங்க ஓகே. ஸோ நம்மளோட இண்டிகேட்டர் செட்டப் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஓகே. ஸோ இண்டிகேட்டர் செட்டப் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டு. ஸோ இப்போ வாங்க நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ட்ரேட் எடுத்து காமிக்கிறேங்க ஓகே. ஸோ அதனால் மஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஓகே. ஸோ ட்ரேட் பார்த்தீங்கன்னா நிறைய ட்ரேட் எடுத்து காமிப்பேன். ஸோ அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஓகே. ஸோ நீங்கள் இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி டவுன் ட்ரேட் போகணுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த எல்லோ லைன் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த எல்லோ லைன் பார்த்தீங்கன்னா அந்த பர்பிள் லைனை ஸோ இந்த இடத்துல காமிக்கிறேன் பார்த்தீங்களா, டவுன்வர்ட்ஸில் பிரேக் அவுட் ஆகுதா. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் ஆனால் ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உடனே பார்த்தீங்கன்னா டவுன் ட்ரேட் போட்டுடலாங்க ஓகே. ஸோ டவுன் ட்ரேட் போகணுன்னா அந்த மூவிங் ஆவரேஜ் எல்லோ லைன் பார்த்தீங்கன்னா அந்த பர்பிள் லைனை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டவுன்வர்ட்ஸில் பிரேக் அவுட் ஆனால் நீங்கள் உடனே பார்த்தீங்கன்னா டவுன் ட்ரேட் போட்டுடலாங்க ஓகே. ஸோ டவுன் ட்ரேட் போடுறதுக்கான ரூல்ஸ் இது தான் ஓகே. ஸோ மூவிங் ஆவரேஜ் எல்லோ லைன் பார்த்தீங்கன்னா மூவிங் ஆவரேஜ் பர்பிள் லைனை இந்த மாதிரி டவுன்வர்ட்ஸில் பிரேக் அவுட் ஆனிச்சுன்னா உடனே பார்த்தீங்கன்னா டவுன் ட்ரேட் போட்டுடலாங்க ஓகே. ஸோ எக்ஸாம்பிள் நான் இந்த இடத்துல காமிக்கிறேன் பார்த்தீங்களா. ஸோ இதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க ஓகே. ஸோ டவுன் ட்ரேட் போடுறதுக்கு ஸோ இதுதான் ரூல்ஸ் ஓகே. ஸோ இப்போ வாங்க உங்களுக்கு நான் அப் ட்ரேட் போடுறதுக்கான ரூல்ஸ் காமிக்கிறோம் ஓகே. ஸோ சேம் தாங்க ஓகே. ஸோ அப் ட்ரேட் போடணும்னா ஸோ இந்த மூவிங் ஆவரேஜ் எல்லோ லைன் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த மூவிங் ஆவரேஜ் எல்லோ லைன் பார்த்தீங்கன்னா அந்த மூவிங் ஆவரேஜ் பர்பிள் லைனை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அப்வர்ட்ஸில் பிரேக் அவுட் ஆகணும் ஓகே. ஸோ நான் காமிச்சிருக்கேன் பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் ஆனிச்சுன்னா நீங்கள் உடனே அப்ட்ரேட் எடுத்துடலாம் கைஸ் ஓகே. ஸோ இப்போ நான் என்ட்ரி கிடைக்குதா இல்லையான்னு பார்த்தீங்கன்னா நான் அசட் பார்த்தீங்கன்னா தேடிட்டு இருக்கேன். ஸோ பார்ப்போங்க கைஸ் ஓகே. ஸோ என்ட்ரி கிடைச்சோன்னே பார்த்தீங்கன்னா உடனே பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரேட் எடுத்துடலாம் கைஸ் ஓகே. ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு என்ட்ரி கிடைக்குதான்னு பார்ப்போம் ஓகே. ஸோ எனக்கு நெட்வொர்க் இஷ்யூனால கொஞ்சம் லேட் ஆகுது. ஸோ இந்த இடத்துல ஓகே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா டவுன் ட்ரேட்கான என்ட்ரி கிடச்சிருக்கு ஓகே. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நான் $150 பார்த்தீங்கன்னா 2 ட்ரேட்ஸ் போட்டேன் ஓகே. ஸோ அதாவது $300 பார்த்தீங்கன்னா டவுன் ட்ரேட் போட்டிருக்கேன் ஓகே. ஸோ புரிஞ்சிருக்கும் இந்த இடத்துல நான் ஏன் டவுன் ட்ரேட் போட்டேன்னு. ஸோ டவுன்
டவுன் ட்ரேட் இந்த இடத்துல நான் ஏன் போட்டேன்னா ஸோ மூவிங் ஆவரேஜ் எல்லோ லைன் இருக்குது பார்த்தீங்களா ஸோ அந்த மூவிங் ஆவரேஜ் எல்லோ லைன் பார்த்தீங்கன்னா அந்த பர்பிள் லைனை டவுன்வர்ட்ஸில் பிரேக் அவுட் ஆயிருக்கா நான் உங்களுக்கு காமிச்சேன் பார்த்தீங்களா எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் ஆனனால நான் உடனே பார்த்தீங்கன்னா டவுன் ட்ரேட் என்ட்ரி எடுத்துட்டேங்க கைஸ் ஓகே ஸோ உங்களுக்கு புரியும் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே புரியும் ஓகே ஸோ இந்த இடத்துல நான் ஏன் டவுன் ட்ரேட் எடுத்தேன்னு ஸோ டவுன் ட்ரேட் நான் ஏன் எடுத்தேன்னா மூவிங் ஆவரேஜ் எல்லோ லைன் பார்த்தீங்கன்னா மூவிங் ஆவரேஜ் பர்பிள் லைனை பார்த்தீங்கன்னா டவுன்வர்ட்ஸில் பிரேக் அவுட் ஆனிச்சு ஸோ நான் உடனே பார்த்தீங்கன்னா டவுன் ட்ரேட் எடுத்துட்டேங்க கைஸ் ஓகே ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த டவுன் ட்ரேட் எப்படி எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும் ஓகே ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் ஸோ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இது ப்ராஃபிட் ஆகுதா இல்லை லாஸ் ஆகுதுன்னு பார்ப்போம் கைஸ் ஓகே ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு 10 செகண்ட்ஸ் ரிமைனிங் இருக்குது ஸோ இன்னும் ஒரு 10 செகண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ஸோ நம்மளுக்கு இது ப்ராஃபிட் ஆகுமா இல்லை லாஸ் ஆகுமான்னு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும் ஓகேவா ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் ஆக தான் வாய்ப்பு இருக்குது ஓகே ஸோ நான் ரொம்பவே டீப்பாக போயிடுச்சு ஸோ அதேமாரியே பார்த்தீங்கன்னா இந்த ட்ரேட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ப்ராஃபிட் வந்துருச்சு கைஸ் ஓகே ஸோ கண்டிப்பாக எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும் ஓகே ஸோ இந்த ட்ரேட் நான் ஏன் எடுத்துன்னு ஸோ மூவிங் ஆவரேஜ் எல்லோ லைன் பார்த்தீங்கன்னா மூவிங் ஆவரேஜ் பர்பிள் லைன் டவுன்வர்ட்ஸில் பிரேக் அவுட் ஆனிச்சு ஸோ உடனே பார்த்தீங்கன்னா நம்ம டவுன் ட்ரேட் போட்டோம் ஸோ அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் ஓகே ஸோ இந்த இடத்துலையுமே அந்த மாதிரி தான் டவுனில் போயிட்டுருக்கு ஸோ இந்த இடத்துல அப்பமே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அதே மாதிரி தான் போயிட்டுருக்கு ஓகே ஸோ வேறு என்ட்ரி ஏதாவது நம்மளுக்கு கிடைக்குதான்னு பார்த்தீங்கன்னா நம்ம செக் பண்ணுவோம் கைஸ் ஓகே ஸோ அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா நான் செக் பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டவுன் ட்ரேடுக்கான என்ட்ரி கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுறேன் ஓகே ஸோ பார்ப்போம் வெயிட் பண்ணி தான் பார்ப்போம் கைஸ் ஓகே ஸோ ஓகே கிடைக்கிற மாதிரி தான் இருக்குது ஸோ கிடைக்குதான்னு பார்ப்போம் கைஸ் ஓகே ஸோ நான் ஏன் கிடைக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்கிறேன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஓகே ஸோ ஏன்னா மூவிங் ஆவரேஜ் எல்லோ லைன் இருக்குது பார்த்தீங்களா ஸோ அந்த மூவிங் ஆவரேஜ் எல்லோ லைன் பார்த்தீங்கன்னா அந்த பர்பிள் லைனை பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் ஆகிற மாதிரி வருதா ஸோ பிரேக் அவுட் ஆனிச்சுன்னா நம்ம பார்த்தீங்கன்னா டவுன் ட்ரேட் எடுத்துடலாம் ஸோ பிரேக் அவுட் ஆகலைன்னா நம்ம டவுன் ட்ரேட் எடுக்கக்கூடாது ஓகேவா ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் பிரேக் அவுட் ஆகிற மாதிரி தான் கைஸ் இருக்குது ஓகே ஸோ பிரேக் அவுட் ஆனால் உடனே பார்த்தீங்கன்னா நம்ம டவுன் ட்ரேட் போட்டுடலாங்க ஓகே ப்ரோ ஏன் ப்ரோ இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆகிடுச்சு நீங்கள் ஏன் ட்ரேட் எடுக்கலன்னா ஸோ நல்லா பிரேக் அவுட் ஆகணும் கைஸ் ஓகே லைட்டாக டச் ஆகிட்டு பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா போயிடும் ஓகே ஸோ அதுக்காக தான் நான் வெயிட் பண்ணி பார்ப்போம் ஓகே ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என்ட்ரி கிடச்சிருச்சு நல்லாவே பிரேக் அவுட் ஆகிடுச்சு ஓகே ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா உடனே பார்த்தீங்கன்னா நான் டவுன் ட்ரேட் போட்டேன் ஸோ பார்ப்போம் ஓகே ஸோ இது ப்ராஃபிட் வருதா இல்லை லாஸ் ஆகுதான்னு பார்ப்போம் கைஸ் ஓகேவா ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜியுமே பார்த்தீங்கன்னா 100% கிடையாது ஓகே ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜியோட அக்யூரேசி சொல்கிறேன் ஓகே ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜியோட அக்யூரேசி பார்த்தீங்கன்னா 80%க்கு மேலே இருக்குது ஓகேவா கைஸ் ஸோ 80%க்கு மேலேனா நீங்கள் ஒரு 10 ட்ரேட்ஸ் எடுத்திங்கன்னா 8 ட்ரேட்ஸ் பார்த்தீங்கன்னா வின் ஆகும் ஓகேவா ஸோ மார்ட்டிங்கெல்லாம் யூஸ் பண்ண தேவையில்லை இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு ஸோ டேரெக்ட் வின் ஓகே ஸோ 10 ட்ரேட்ஸ் எடுத்திங்கன்னா 8 ட்ரேட்ஸ் வின் ஆகும் 2 ட்ரேட் பார்த்தீங்கன்னா மஸ்ட் பார்த்தீங்கன்னா லாஸ் ஆகும் ஓகே ஸோ சம்டைம்ஸ் 3 ட்ரேடுமே பார்த்தீங்கன்னா லாஸ் ஆகும் ஓகே சம்டைம்ஸ் மார்க்கெட்டோட வால்டைலை பொறுத்து ஓகேவா ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா பார்த்துக்கோங்க ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜியோட அக்யூரேசி பார்த்தீங்கன்னா மோர் தென் 80% கைஸ் ஓகே ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜியோட அக்யூரேசியுமே பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொல்லிட்டேன் ஓகேவா ஸோ பார்ப்போம் ஸோ ஓகேவா ஸோ ரொம்பவே பார்த்தீங்கன்னா க்ளோஸாக தான் போயிட்டுருக்கு ஸோ ப்ராஃபிட் ஆகுமா இல்லை லாஸ் ஆகுமான்னு தெரியல கைஸ் ஓகே ஸோ பார்ப்போம் ஓகே ஸோ ஒரு 5 செகண்ட்ஸ் ரிமைனிங் இருக்குது ஸோ ஓகே ஸோ இந்த ட்ரேட் பண்ணால் நம்மளுக்கு லாஸ்ட்டில் தாங்க முடிஞ்சிருக்கு ஓகே ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ $300 பண்ணால் நம்மளுக்கு லாஸ் ஆகிடுச்சு ஓகே ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை ஈஸியாக பார்த்தீங்கன்னா நம்ம ரெக்கவர் பண்ணிடலாம் கைஸ் ஓகே ஸோ நம்மளோட கேபிட்டல் பெருசு ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஈஸியாக பார்த்தீங்கன்னா நம்ம ரெக்கவர் பண்ணிடலாம் ஓகே ஸோ அதுக்காக தான் நானும் உங்கள்கிட்ட சொல்கிறது ஸோ எப்போதும் 1% ஆஃப் கேபிட்டல் அமௌண்ட் ஓகே சப்போஸ் உங்களுக்கு 1 ட்ரேட் லாஸ் ஆனாலும் நீங்கள் அகைன் பார்த்தீங்கன்னா ரெக்கவரி ட்ரேட் பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்துடலாம் ஓகே ஸோ இந்த இடத்துல பார்த்தாலே தெரியும் நான் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் ட்ரேட்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய ட்ரேட் எடுத்துட்டோம் ஓகே ஸோ ஒரு 5 ட்ரேட்ஸ் பக்கம் எடுத்திருப்போம் ஓகே ஸோ 2 ட்ரேட் லாஸ் ஆனிச்சு ஸோ நம்ம ஒரு 4 ட்ரேட் எடுக்கணும் ஸோ 5 ட்ரேட்ஸ் பார்த்தீங்கன்னா எடுத்திருக்கோம் ஓகே ஸோ மல்டிபிள் ட்ரேட்ஸ் பார்த்தீங்கன்னா அப் ட்ரேட் போட்டிருக்கேன் ஸோ பார்ப்போம் ஓகே ஸோ இது ப்ராஃபிட் வருதா இல்லை லாஸ் ஆகுதான்னு வெயிட் பண்ணி பார்ப்போங்க ஓகே ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் ஏன் அப் ட்ரேட் போட்டுருன்னு பார்த்தீங்கன்னா எல்லோரும் கன்ஃபியூஸ் ஆவீங்க ஓகே ஸோ ஏன் இந்த இடத்துல ஏன் ப்ரோ என்ட்ரியே இல்லையே ஏன் அப் ட்ரேட் எடுத்தீங்கன்னு கேட்டிங்கன்னா ஸோ பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் யூஸ்னால பார்த்தீங்கன்னா அது எனக்கு பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் ஆன மாதிரி தெரிஞ்சுது கைஸ் ஓகே ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வீடியோ எடுக்கிறனால அவசரத்தில் பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிட்டேன் ஓகே ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் ஓகே ஸோ ஆனால் இந்த இடத்துல என்ட்ரி இல்லை தான் ஸோ பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா பார்ப்போம் கைஸ் ஓகே ஸோ எனக்கு நெட்வொர்க் இஷ்யூனால பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் ஆன மாதிரி தெரிஞ்சுது ஸ்டார்டிங்கில் ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அப் ட்ரேட் என்ட்ரி எடுத்துட்டேங்க ஸோ பார்ப்போம் ஓகே ஸோ ப்ராஃபிட் வருதா லாஸ் ஆகுதான்னு பார்ப்போம் ஸோ லாஸ் ஆனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகே ஸோ ஓகே ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ட்ரேட் பார்த்தா நம்மளுக்கு ப்ராஃபிட் தான் வந்திருக்கு ஓகே ஸோ ஒரே ஒரு ட்ரேட் மட்டும் லாஸ் ஆகிருக்கு ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகே ஸோ நம்ம போன ட்ரேட் பார்த்தீங்கன்னா லாஸ் ஆனோம் பார்த்தீங்களா ஸோ அதை பார்த்தீங்கன்னா நம்ம ரெக்கவர் பண்ணிட்டோம் ஸோ வெயிட் பண்ணுங்க கைஸ் ஓகே ஸோ அந்த இடத்துல என்ட்ரியே இல்லைனாலும் நம்ம பார்த்தீங்கன்னா ட்ரேட் எடுத்துட்டோம் ஓகே ஸோ மிஸ்டேக்காக பார்த்தீங்கன்னா ட்ரேட் எடுத்துட்டேன் ஸோ அது பார்த்தீங்கன்னா என் மேலே தான் மிஸ்டேக் கேஸ் ஓகே ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ட்ரி கிடைக்கிற மாதிரி இருக்குது டவுன் ட்ரேடுக்கான என்ட்ரி ஸோ அதனால் வெயிட் பண்ணி பார்ப்போம் ஓகேவா
ஓகே. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என்ட்ரியே கிடைக்காத அப்பயே நான் போட்டேன். ஓகே. ஸோ ஏன்னா கேண்டிலோட மூவ்மெண்ட்டை பொறுத்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எனக்கு கன்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா இது பிரேக் அவுட் ஆகிடும்னு தெரிஞ்சிடுச்சு. ஓகே. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முன்னாடியே பார்த்தீங்கன்னா நான் டவுன் ட்ரேட் எடுத்துட்டேன். ஓகே. ஸோ அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆகிடுச்சு. ஸோ இந்த இடத்துல தான் நம்ம பார்த்தீங்கன்னா ட்ரேட் என்ட்ரி எடுக்கணும் கைஸ். ஓகே. ஸோ அதாவது இந்த கேண்டில் தான் நம்ம என்ட்ரி எடுத்துருக்கணும். ஓகே. ஸோ நான் பார்த்தீங்கன்னா எனக்கு கேண்டிலோட மூவ்மெண்ட் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சனால ஸோ பார்த்தீங்கன்னா உடனே பார்த்தீங்கன்னா நான் டவுன் ட்ரேட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மேலே எடுத்திருக்கேன். ஓகே. ஸோ பார்ப்போம் கைஸ். ஓகே. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இது ப்ராஃபிட் வருதா லாஸ் ஆகுதான்னு பார்ப்போம் கைஸ். ஓகே. ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு 20 செகண்ட்ஸ் ரிமைனிங் இருக்குது. ஸோ பார்ப்போம். ஓகே. வெயிட் பண்ணி பார்ப்போங்க கைஸ். ஓகே. ஸோ கண்டிப்பாக எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும். ஓகே. ஸோ டவுன் ட்ரேட் போகணுன்னா மூவிங் ஆவரேஜ் எல்லோ லைன் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த மூவிங் ஆவரேஜ் எல்லோ லைன் பார்த்தீங்கன்னா அந்த மூவிங் ஆவரேஜ் பர்பிள் லைனை பார்த்தீங்கன்னா டவுன்வர்ட்ஸில் பிரேக் அவுட் ஆனிச்சுன்னா நான் ஆல்ரெடி ஃபஸ்ட்டு காமிச்சேன் பார்த்தீங்களா எக்ஸ்பிளைன் பண்ணும்போது. ஸோ அந்த மாதிரி பிரேக் அவுட் ஆனால் நீங்கள் உடனே பார்த்தீங்கன்னா டவுன் ட்ரேட் எடுத்துடணுங்க கைஸ். ஓகே. ஸோ அதே மாதிரி தான் இந்த இடத்துலையும் நான் டவுன் ட்ரேட் எடுத்தேன். ஸோ இந்த இடத்துலையும் நம்மளுக்கு ப்ராஃபிட் வந்துருச்சு கைஸ். ஓகே. ஸோ பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. ஸோ இந்த இடத்துலையுமே நம்மளுக்கு ப்ராஃபிட் தான் கைஸ். ஓகே. ஸோ கண்டிப்பாக எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும். ஓகே. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி பார்த்தா கண்டிப்பாக எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும். ஓகே. ஸோ டவுன் ட்ரேட் பண்ணணும்னா மூவிங் ஆவரேஜ் எல்லோ லைன் பார்த்தீங்கன்னா மூவிங் ஆவரேஜ் பர்பிள் லைனில் டவுன்வர்ட்ஸில் பிரேக் அவுட் ஆனால் டவுன் ட்ரேடு. அண்ட் நெக்ஸ்ட்டு அப் ட்ரேட் போகணுன்னா மூவிங் ஆவரேஜ் எல்லோ லைன் பார்த்தீங்கன்னா அந்த மூவிங் ஆவரேஜ் பர்பிள் லைனை பார்த்தீங்கன்னா அப்வர்ட்ஸில் பிரேக் அவுட் ஆனால் ஸோ நான் ஆல்ரெடி காமிச்சேன் பார்த்தீங்களா வீடியோட ஸ்டார்டிங்கில். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் ஆனால் ஸோ இந்த இடத்துல காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் ஆனால் நீங்கள் உடனே பார்த்தீங்கன்னா அப் ட்ரேட் எடுத்துடணும் கைஸ். ஓகே. ஸோ கண்டிப்பாக எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும். ஓகே. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி எப்படி டவுன் ட்ரேட் போடுறதும் புரிஞ்சிருக்கும், அப் ட்ரேட் போடுறதும் புரிஞ்சிருக்கும் கைஸ். ஓகே. ஸோ இப்போ வரைக்கும் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஸோ மஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ண மறந்துடாதீங்க கைஸ். ஓகே. ஸோ டெலிகிராம் சேனல் லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ மஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா. ஸோ வேறு எந்த ஸ்ட்ராட்டஜி வீடியோஸ் ஸோ பக்ஸ் வீடியோ ஸோ எந்த வீடியோ வேணுனாலும் மஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டெலிகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அதையுமே நான் வீடியோவை ரெடி பண்ண ரெடியாக தான் கைஸ் இருக்கும். ஓகேவா. ஸோ தேங்க்யூ, கீப் சப்போர்ட்டிங். வரட்டா.